இன்று மன்னார் மாவட்டத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதாவது ஒரு கண்டன போராட்டம் மாதிரி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று மன்னார் மாவட்ட மருத்துவமனையின் முன்றலில் ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மருத்துவ தவறு காரணமாக கொல்லப்பட்ட சிந்துஷாவின் கொலை விசாரணைகளில் திருப்தியின்மை மற்றும் மருத்துவர்களுக்கு எதிராக போதிய நடவடிக்கை எடுக்காமை, அவர்களை பணியிடை நிறுத்தம் செய்யாமையை விட்டு அவர்களுக்கு இடமாற்றம் செய்வது தொடர்பான அதிருப்தியுற்ற அந்த மக்களும் அங்குள்ள பொதுசன அமைப்புகளும் மேற்கொண்ட போராட்டத்தின் விளைவாக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். போராட்டத்தின் ஆரம்ப கட்ட நேரங்களில் அதிகாரிகளால் அங்கு சமூகம் அளித்திருந்த அதிகாரிகளால் மருத்துவ தவறுக்கு காரணமாக இருந்த மருத்துவமனையைச் சேர்ந்த 4 பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டதாக அங்கு கூறியிருந்தனர். இது அந்த போராட்டம் நடத்திய பொது அமைப்புகளுக்கும் மன்னார் மாவட்ட மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மன்னார் மருத்துவமனையில் நிகழ்ந்த இந்த இளம் தாய் மரணம் தொடர்பான தகவல்கள் சேகரிக்க வந்த டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் 5 நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இதன் விளைவாக மருத்துவமனையில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தன. ஆரம்பகட்ட விசாரணைகளில் மருத்துவர்களை காப்பாற்றும் முகமாக மேற்கொள்ளப்பட்டதாக பல தரப்பினராலும் அதிருப்தி வெளியிடப்பட்டிருந்தமை தெரிந்தது. மாற்றங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிகளில் செய்தாச்சு. வந்தால் நோயாளிகள் நல்ல முறையில் கவனிக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு விஷயங்கள்லாம் கூடுதலாக பிரதித்தினம் மற்ற வாராக்களை அவசரமானது அவசர உங்களோட கவர்னர் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு கட்டாயம் இயங்க மாட்டோம். அதுக்குரிய செயற்பாடுகளும் நடந்தப்போ ஒவ்வொரு இதுவும் இது ஒரு பாடமாக இதாக கொண்டு நான் எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி பார்ப்போம். அப்போ நீ எடுத்ததுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு நாங்கள் இதில் We came 3 months back now, sir. Within this 3 months, we brought 2 brand new vehicles to the madam. 650 million worth money to development of the hospital. And yesterday we got 42 doctors. We had a severe shortage of doctors. Yeah, now all the hospitals in Mana are functioning without any fails. We have enough doctors now. And we will be getting the CT scanner by next January. We need lots within this short period. And under the Indian government system, we are getting another funds. Yeah, we need lots within இல்லை. இப்போ இவர் கூட 3 மாதம் தான் இங்கே வந்த இடத்துல இப்போ 2 வெஹிக்கிள் ஒன்று எடுத்திருக்கிறார். மற்றது இதை விட 42 டாக்டர் புதுசாக எங்கள் மன்னார் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டது. Ministry and we got it. I repeatedly request, sir. Then as a result of that, we got the doctors and the vehicles and the money and the CT scan and everything. Now the Mana is becoming up. In 3-4 months time, the Mana will be a good district. மாதத்தில் எல்லா பிரச்சனையும் சார் கிளியர் பண்ணுறாரா? இந்த 3 மாதம் இப்போ இவர் வந்து 3 மாதம் படிப்படியாக எல்லா மாற்றங்களும் வந்துட்டு இவர் தான் இப்போ மன்னார் மாவட்டத்துக்குரிய ஆட்சி வைக்கிறோம். இப்போ இவர் மன்னார் மாவட்டத்துக்கு பிராந்திய சுகாதார மதிப்பாளர். அப்போ இவர் தான் எல்லா இதுகளையும் கூட கொண்டு இருக்கிறார். பிரச்சனை கொண்டு நல்லா ஓபிடியில் சார் மூட்டு வலிக்கு போனால் வேறு பிரச்சனை முட்டுக்கு மறந்து தராங்க. ஆபரேஷனுக்கு போயிருக்கு. நாளைக்கு ஆபரேஷன். இன்றைக்கு வருத்தம் அப்படியே திங்கள் சொல்றேன். வருத்தம் தாங்கலாம் இருக்குது. தலை வெடிக்குது என்று சொல்ல தலையடி என்று சொல்லி ஒரு கிழமை வாட்டில் வச்சிருந்து ஈரலை காணலையாம பிச்சிய காணலையான்னு சொல்லி திருப்பி வீட்டை முதல் நடந்த பிரச்சனைகளோ அது எதையும் அந்த மாற்றங்கள் தான் ஏதாவது வைத்தியசாலையில்
அப்படி நல்ல விளையாட ஒரு பாதிப்பு மக்கள் இருக்க நோயாளிகள் ஒரு doctors are unable to. I also having the same problem. No, I can't understand. I am taking this doctor everywhere. That is K-Gold. 26 years. I was in K-Gold. We don't want to. Learn the Tamil thing. Now I also in severe issue. Big issue. One of the what like? The forum unnatural. No. You go each and every hospital. The day I came to the very first day, I came to the manor. I have published my telephone number. It's working everywhere. I am also now also almost all the hospitals in front of the entrance. Telephone number. எல்லாம் காட்சி படுத்தப்படல ஸ்மால் இப்போ ஏதாவது நீங்கள் அங்கே உங்களுக்கு சமாளிக்கலாம் தான் சார் மாஸ்டர் பஸ் தியாட பஸ் එක එම් මාත නයි ඉන්නේ මොකටද කිව්වේ මම ඇවිල්ලා තුනයි කියලා මම ඉන්නවද දින එක දන්නේ මම ඒ ඔක්කොම ඉන්නේ මාස්ටර්යි මායි ඒක දන්නේ ඒක දැන් සිස්ටම් අපේ නේ ඒකයි වැඩි දැන් අපි දෙන්න කතා කරලා වැඩ දැන් සර් හොඳට කරගෙන එනකොට සර් ඉඳලා ඉන්නේ නැහැ ඉන්න ඔයගොල්ලෝ අපිට ගාන පිස්සා අන්න ඒක තමයි your people, Mana people are harassing us. Manatte, I also, your people are, they don't like working us here. ഒരു പറ്റിക്കൊണ്ട് എല്ലാ വൈദ്യ സമുദായ സിസ്റ്റം ഇപ്പൊ നാങ്ങൾ സിസ്റ്റം എല്ലാ വൈദ്യശാല തെളിവ് നമ്മൾ போட்டுருக்கு அதாவது இப்போ ஏதாவது இடத்துல உங்களுக்கு அநீதியும் நடக்கிறது என்றால் அதை இங்கே தெரியப்படுவாங்க அந்த ஆண்டில் இப்போ கடைசி மாவட்டத்திற்கு அறிவித்தவங்க நான் உடனடிக்க அந்த குறிப்பிட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அங்கே இருந்தாலும் நாங்கள் என்ன நடக்குது அதுக்கு கரையை சொல்றேன் டைரக்டர் ஜெனரலோட பேசுகிறேன் செக்ரட்டரியோட பேசிட்டேன் இங்கே ப்ரொவின்சியல் செக்ரட்டரியோட பேசிட்டேன் இதுவரைக்கும் எங்களுக்கு சொன்னாங்க டிரான்ஸ்ஃபர் நாங்கள் போராட்டம் செய்ய போகிறோன்றதால் மணி நீக்கம் வந்து 12 மணிக்கு கோல் அடிக்கும் ஓகே இன்குவாரி முடிஞ்சு ஒரு கிழமை என்ன செய்வது நாளைக்கு எடுத்துக்கலாம் ஓகே அந்த போராட்டம் பண்ண உடனே 12 மணிக்கு கோல் அடிக்கணும் போராட்டத்தை விடுங்க நாங்கள் வெளியிட நிறுத்துறோம் எப்படா பிசி மட்டும் போராடாட்டி அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன் ஒரு கிழமை இன்குவாரி முடிஞ்சு என்ன செய்வீங்க in the report here is telling you want to see the result they only they are telling the report already he spoke to the our council director and I can give a copy if you want today he said after the strike this is the result of the inquiry they have been in the secretary எல்லாம் இதெல்லாம் நாங்களோட போராட்டத்துக்கு பிறகு தான் முடிவுக்கு வந்த நீங்க after the no director general பேசினாங்க your citizen vote that the actually we have to give the proper decision after inquiry preliminary inquiry then the formal inquiry then charge sheet இப்ப முடிஞ்சாது ஆரம்பிச்சாங்க மட்டும்தான் சார்ஜ் கொடுத்து 14 நாளைக்கு அவங்க அறிக்கை எடுக்கணும் அதை எடுத்த அப்புறம்தான் ஒரு formal inquiry first we did that then the what is the use of 1 week என்றாலே இப்ப நீங்க என்னன்னா இதையெல்லாம் முடிவெடுக்கலாம் அப்புறம் கவர்னர் provincial secretary central secretary மூணு மாதம் இன்னொரு 3 மாதத்துல இவர மாதிரி இன்னொரு ஆளா போட்டா அன்னைக்கு போய் விட்டு எல்லாரும்
once we got the letter, more we go. நல்லா செய்யறாங்கன்னு சொல்றீங்க தானே, இதை ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. நான் சிலர் இப்போ 5 தினாலும் ஒரு மாதிரி இல்லை. இப்போ ஒரு சில பிரச்சனை நடந்திருக்குதான். இனிமேல் நாங்கள் அதில் எல்லாம் தவிர்த்து இப்போ அதை வச்சு கொண்டு பொதுமக்கள் இப்போ போராடினதாக சில மாற்றங்கள் வந்துட்டு தானே, நாங்கள் அதை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டு போனோம் என்றால் இது அப்படி இல்லை சார். அன்னைக்கு நடந்த தவறு இல்லை சார். இது ஏழியாவே இருந்து இருக்குன்றுதான் பணத்துக்கு வந்திருக்கு. அன்றைக்கு தான் நடந்ததுன்னு சொல்லி இல்லை. நாம இப்ப கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு சொல்யூஷனை தந்திருக்கிறாங்க. ஆனா உண்மை இல்லை. இது எதையாவது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப மக்கள் இந்த பக்கத்துல பதிவு செய்யப்பட்டாங்க. எக்கட இருந்து அவங்க தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. முக்கியமான பிரச்சனை சார், இந்த பிளாஸ்டர் இல்ல மன்னார் மாவட்டத்துக்குள்ள. மன்னார் இந்த பெரிய ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இந்த பிளாஸ்டர் இல்ல, அவட்டுக்கு வழியில அடி தந்தது. எங்க அம்மா வண்டிக்கா இருந்தா இந்த பிளாஸ்டர் இல்ல. இது இந்த மன்னார் ஹாஸ்பிட்டல் அடி தந்தது. பொய்க்கு இல்ல, இது அத்தாட்சியோட இருக்கு. மன்னார் ஹாஸ்பிட்டல் இது, இந்த பிளாஸ்டர் இல்ல. அப்ப ரத்த பொருளுக்கு போற பிள்ளைக்கும் அந்த பிளாஸ்டர் இல்லாட்டி என்ன எப்படி போகும்? இப்ப இருக்கு இது இதா இருக்கு. எங்க அம்மா இருந்தா 3ஆம் பாட்டு வண்டிக்கா இருந்தாங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நிரம்ப பேருக்கு வெளியே கொடுத்துருக்கு. நிரம்ப பேருக்கு வெளியே கொடுத்துருக்கு. இல்லண்டு கொடுத்துருக்கு. சரி You are telling about faster, right? How many other things are there? How many surgeries we do? Right? How many millions of money spent on the innocent people? No, only one plaster. Suddenly we are maybe short, yeah. But many more things. இந்த பார்க்கலாம் சார். இது உங்களோட பிள்ளைகளுக்கு நடந்திருந்தா நீங்க எப்படி கதைப்பீங்களா? அதான் என்கிற கேள்வி. இது பிளாஸ்டர் இல்லையா? அது நேற்றிலே முதலாவது உங்களோட பிள்ளைக்கு பேர் சம்பளம் என்னண்டா இப்போ அது ஹாஸ்பிட்டல் குளிசி அதில் கூட இப்போ இந்த பண்ண சுவஸ்தா சிஸ்டம் என்னன்னு சுவஸ்தா சிஸ்டம். இந்த சுவஸ்தா சிஸ்டம் வந்து இப்போ ஆன்லைன்லேயே இந்த பொருள் இல்லை அந்த பொருளை உடனே எடுத்துறதுக்கு ஒரு மெடிசின் அந்த ஃபார்மசிக்கு ஒரு தொடர்பு கொண்டு இருக்கு பார்த்துருக்கு. அவ இது இல்லாக்கா அது சின்ன வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த இந்த பிளாஸ்டர் இல்லாமல் இருந்திருக்கலாம். சில அப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அதான் அவர் சொல்றார். இப்படி சிலவுல பிளாஸ்டர்கள் அதே செய்தியில பல செய்திகளை தொட்டு செய்கிறார். ஒரு சில தவறுகள் தவறு சொல்லல. இது அவட்டுக்கு அழுகிற அளவுல எத்தனை வடமாநிலத்தில் பெரிய அமைச்சர்மார் அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல வெளிக்கிடையிலே பெரிய ஆட்களே தெரியாதா? இவ்வளவு கேள்வி கேட்கிற ஆட்களுக்கு பிளாஸ்டர்ல வந்து சொல்ல தெரியாதா? இதை சின்ன விஷயம் விடையில சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் ஆக்குறேன். தவறுகள் தான் பெருசா போயிட்டு கொலையில மறந்து போனா ஆஸ்பத்திரியில நல்லா அன்பா பாருங்க. நாங்கள் இப்ப இதுக்கு நாங்கள் ஆடிகேட் மற்றும் இங்கே சிலர் சேர்ந்து ஒரு ஆஸ்பத்திரியில் சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வச்சு கொண்டு எதிர்காலத்தில் இப்படி வராத மாதிரி ஒரு சிற்றத்தை நாங்கள் அதை செய்கிறோம். சரிதான், அதை நாங்கள் இருக்கா பார்த்து இப்போ எல்லாங்கள் இப்போ தெரியும். எங்கெண்ட ஆரம்பத்தில் எங்கெண்ட நிர்வாகங்களில் கூட சில இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ மாற்றாங்க. ஒரு மாதம் வந்தால் அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு அநீதியான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்க முடியுது. என்ன பயம் என்னென்ன வழக்கு வந்துமோ நம்ம அது அப்படி வராத மாதிரி நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரியோடு இருக்கமா இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து கொள்ளுவோம். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு நீ இப்போ உங்களுக்கு தேவையான உணவில் ஏன்னா உங்க வரிப்பணத்தில் இருந்தால் எங்களுக்கு எல்லாம் கம்மா கிடைக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல திருப்தியாக சேவை செய்யணும்ன்றதான் எங்களுக்கு நாங்கள் இனி வேற காலத்தில் கவனிப்போம். அவையோட கலக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் இப்ப அப்படிங்க அந்த இப்ப இப்ப எல்லாம் ஆஸ்பத்திரியில ஒரு புதுசா மறைஞ்சிட்டாங்கன்னா அது உடனே இன்னொரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற சிஸ்டம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. சிஸ்டம் மட்டும் அவங்க கிளியர் ஆகுது. இப்போ இந்த இது இருந்ததுன்னா நான் பண்ணிட்டு மற்ற இது கூட மாட்டேன்னா அந்த 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 இடத்துல கொடுத்த பாரு. இப்போ முன்னாள் ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இல்லை. இப்போ இல்லாமல் உண்டாயிடுச்சு. எல்லாம் செய்து அப்படியே சின்ன சின்ன பூஜையில் அங்கே இருந்த வெஞ்சி இருக்கிற அப்படியே சிஸ்டம் எல்லாம் வந்துருக்கு.
உங்கள்கிட்ட பாதிப்புகள் சார் எங்கேயாவது பல்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த புள்ளைய பார்க்கலன்னு தான் எங்கட ஆகணும். அளவு இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையிலன்னு தான் இப்ப எங்கட ஆகணும். பிள்ளைய கொண்டு 1 மணி 2 மணிக்கு கொண்டு தாய் பக்கத்திலேயே இருக்குபடி 7:30 மணி பிள்ளைய பார்க்கல. அது என்ன காரணம்? அவளை குருதி பேருக்கு போற பிள்ளைய பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த காரணத்தை தான் நாங்க கேட்கிறோம். வேற ஒன்று எங்களுக்கு நீதி வேணுமா கேட்கிறோம். உங்களை பத்தி கூட சொல்லல. அந்த அளவுக்கு நாங்க படிச்சா தவறு இல்லாத ஆட்கள் தான். ஆனா உங்களை பத்தி கேட்கல. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம் வந்து நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு அந்த பிள்ளை எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு வேதனைப்பட்டு அதை கை கொண்டு பார்க்க தாய்ப்பால் கேட்குது. இவங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா இவங்களால? இவங்க கழிக்கிறாங்க. எங்கட மாப்பிள்ள பால் சாடுறதுன்னா அந்த பிள்ளை அவன் பெத்த தாய் என்ன வேணும்? அந்த பிள்ளைக்கு என்ன இது பதில் சொல்ல போறாங்க இவங்க? அதெல்லாம் விடுக்கல. பார்க்காதக்கூடிய காரணத்தை சொல்லலாம் டாக்டர். அவருக்கு அதுக்கு எதிராக என்னன்னு சொன்னா அதுக்கு எதிராக தான் அந்த குறிப்பிட்ட அவ்வளவு பேரும் பணி நீக்கம் செய்யப்படுது. 4 பேர் இப்படி லேட்டர் தான் வந்துட்டு அப்ப அவையோ பணி நீக்கம் செய்து இனி சட்டம் பார்த்து கொள்ளும் தான் மற்ற நோமலா செய்வதா தோன்றிருக்கு. இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி பிரச்சனைகள் ஒன்று நடக்கும். அதை தவிர்க்கணும். அப்ப எதிர்காலத்தில் அதை பார்க்கலாம். மற்ற அதுக்கு எதிராக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி போட்டு அதுக்குரிய போலீஸ் ஒரு வழக்கை கொண்டு போகும். அதே போல நிர்வாகம் வந்து இன்னொரு நடைமுறை தங்கள்கிட்ட உள்காட்டி விசாரணை செய்யணும். இப்போ அதுக்கமாக ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்து அவளை அவையிலே சம்பந்தப்பட்ட ஆட்களை பண நீக்கம் செய்ய சொல்லி தான் சொல்லிக்கிறார். இனி வெளியில தொடரையில இனி எல்லாம் இன்குவாரி மற்ற கோர்ட் கேஸ் எல்லாம் முற்று பெற்ற பின்பு தான் அவையில சேர்க்கலாமா, அதுக்கு என்ன தண்டனை, மற்ற அந்த பாதிக்கப்பட குடும்பத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அந்த விஷயங்கள் தான் இனித்தான் அந்த இதுல வேற விட்டுத்தானே வளமும் எடுக்கிற முடிவு எடுக்கிறாங்க. தாய் புள்ள இல்லாம இருக்கக்குள்ளதான் இந்த இவ்வளவு வருது, இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் இருந்தது. அதுதான் எங்கட ஆதங்கமே. நான் அந்த ஊராக்கள் தான் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க ஒரு சின்ன விஷயம் தான் ஐயா. பெரிய பிறோண்டும் இல்லை. ஒரு டாக்டர் பார்த்து 7ஆம் மாசத்தை இன்னைக்கு நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். ஐயோ டாக்டர் பார்த்தாரு, சும்மா பார்த்துருந்தா கூட எங்களுக்கு மன ஆறி போயிருக்கும். அவர் பார்த்தாரு, பிள்ளைய காப்பாற்ற முடியாது சேர்த்து அந்த பிள்ளோட வீட்டுக்கு போறோம். அந்த பிள்ளைக்கு பக்கத்து வீடு நாங்க. அப்ப நாங்க அதை பாக்குறதுல எங்களுக்கு வேதனையா இருக்கு, சரியான துக்கமா இருக்கு. அவர்தான் பார்க்கணும் இல்லை மற்ற டாக்டர்ஸ் பார்க்கலாம் காத்திருக்கலாம் எல்லாம் இதை வச்சுக்கொண்டு மருத்துவ வச்சுக்கொண்டு அது ரொம்ப நடக்கும். அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இதுதான் இதை ஒரு பாடம் வச்சோன்னா எதிர்காலத்திலே ஒரு இந்த இதை வச்சுக்கொண்டு எதிர்காலத்தில் டாக்டர் மரக்குறை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. உண்மையை நாங்க அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கடவுள் மாதிரி அதுக்குதான் நாங்க ஓடிப்போம். எங்களோட அரசாங்கத்தை பிரைவேட்டா போயிட்டு ஒரு இது பண்ற அளவுக்கு லட்சக்கணக்கு ஒரு ஒரு கடவுள் வந்து அடுத்த கடவுளுக்கு அடுத்த டாக்டர்மா இருக்கும். அவங்கள்ட்ட அதுக்கு நாங்க ஓடி போறோம். கதைக்காம இருக்காம திருப்பி ஹாஸ்பிட்டல் போனா வேற விஷயம் ஒரு சில நடந்த இது சொன்னாங்கன்னா சில வேதமான சம்பவம் நடந்தது. ஆனா நீங்க வேதனைப்படுற மாதிரி நாங்கள் வந்து வேதனை இன்னும் இருக்கிறோம். அதனால எந்த இதுவும் இல்லை. சரியா? இப்ப என்னன்னு சொன்னா ஒரு சில விடயங்கள் வந்து நடந்துட்டு அப்ப அந்த டைம்ல வர வேண்டிய பணியை தங்களோட பணியை செய்ய வேண்டிய வைத்தியரும் அதோட இருந்த ஊழியர்களும் வந்து செவ்வனை செய்யாவிட்டதுதான் அதில் பிள்ளை. எங்களுக்கு அந்த சம்பவம் வந்து அந்த உதவியை தான் எங்களுக்கு தெரியும். எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து வேறு எங்களுக்கு தெரிய அடுத்தவங்க அடுத்தாலே ஆரம்பிச்சு சம்பந்தப்பட்ட அவ்வளோ வேணும்னா அதுக்கு சென்ற கவர்மெண்ட் அந்த யூனியன் மெம்பரா இருக்கான் அவன் டியூட்டி முடிஞ்சு ஸ்போர்ட்ஸோட இதோட நிக்கிறான். டியூட்டி முடிஞ்சிட்டேன். அவரே இந்த டாக்டர் சமூகம் தாண்டிக்காரு. ஒரு படிச்ச டாக்டருக்கு கேள்வி கேட்கிறான், நீ மாதிரி யார் இங்க வந்து இருக்காண்டி. ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ்ல கல்ல இருந்து அவருக்கு வழக்கு பயந்துருக்கு. அவர் ஒரு ஆக்டிவ். அவரை கேள்வி கேட்டு சமூகம் விட்டுருக்கு.
அதை எங்க அப்ப டாக்டர்னா அவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இதான் உண்மை சம்பவம். அது என்ன பிரச்சனை, அது சரியான முறையில் வேக்கி போறவங்க அவைக்கு அதெல்லாம் பிரதானமா அதே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு மக்கள். இப்ப